ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ். மண்டேக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். வெல்கம் டு நாஸ் கவுன்சில். ஸோ மண்டே எப்படி இருக்க போகுதுங்கிறத இன்றைக்கி நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட் அண்ட் கிஃப்ட் நிஃப்டி எப்படி முடிகிறத பொறுத்து தான் மண்டே நம்ம மார்க்கெட்டு கேப் அப்போ கேப் டவுனோ நியூட்ரலாக ஓப்பன் ஆகுறதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நாளைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் கிடையாது. மண்டேக்கான வியூவை நான் சொல்லிடுறேன். ஸோ மண்டே வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இந்த பிளாக் லைன் வரைக்கும் மார்க்கெட் வரணும். ஸோ ஓகேவா, டார்கெட் இவ்வளோ தூரம் வரணும். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த 1 hour சப்ளைலேருந்து மார்க்கெட் வரணும், இங்கே இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கணும், இவ்வளோ தூரம் வரணுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னும் ஸ்டில் அப்படியே இருக்குது, இன்னும் டவுன் ஆகலை. ஸோ மண்டே வந்துட்டு நிஃப்டி ஒரு கேப் டவுன் ஆகி இந்த லிக்விடிட்டியை மட்டும் ஸ்வீப் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ரெக்கவரி கொடுத்து, ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்து மறுபடியும் இந்த பிளாக் லைனு இந்த சைடுவேஸில் இப்படியே முடியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்காது. ஒரு 5 minute சப்ளை ஆர் 50 minute சப்ளை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். பை ட்ரை பண்ணாதீங்க. பை எப்போதுமே ரிஸ்க்கு தான். ஓகேவா? ஸோ நீங்கள் செல்லு எதாவது ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் மண்டே நிஃப்டி வந்துட்டு ஒரு சைடுவேஸில் முடியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே சைடுவேஸில் முடியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எதுவுமே கால்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இது எதுவுமே கால்ஸ் கிடையாது. ஸோ நிஃப்டிக்கான வியூ இது தான் மண்டே. ஸோ இந்த லைன்ஸ்லாம் ட்ராப் பண்ணிக்கோங்க, இந்த ஆர்டர் பிளாக் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் வியூ பண்ணுறேன். ஸோ நிஃப்டி இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்கவரி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் வரணும். ஸோ அடுத்தடுத்த வியூவில் நான் சொல்கிறேன் அதெல்லாம். ஸோ மண்டேக்கான வியூ சைடுவேஸ் அவ்வளோதான். ஒரு செல்லு ட்ரை பண்ணோன்னா ஒரு 5 minute சப்ளை, ஒரு 50 minute சப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் லைவ் மார்க்கெட்டில். இந்த பிளாக் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் இந்த லிக்விடிட்டிக்கு அப்புறம் சைட்வேஸ். இதான் நிஃப்டிக்கான வியூவு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி பாடி க்ளோஸ் 15 minutesல வச்சு ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதோட ஃபஸ்ட் டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் இதோட செகண்ட் டார்கெட் இந்த லிக்விடிட்டி, இந்த செகண்ட் பிளாக் லைனு, தேர்ட் டார்கெட் இந்த தேர்ட் பிளாக் லைன். பேங்க் நிஃப்டிக்கு மூமெண்ட்டு மண்டே இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி கம்பல்சரி சைட்வேஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த லிக்விடிட்டி, செகண்ட் லிக்விடிட்டி இது வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டிக்கான வியூவு. இந்த மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னா இதுக்கும் ஒரு 5 minute சப்ளைவோ ஒரு 50 minute சப்ளைவோ நீங்கள் கண்டினியூஷன் ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் நீங்கள் போயிட்டு பை ட்ரை பண்ணவே கூடாது. ஸோ பை ரிஸ்கி, செல்லு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 5 minute சப்ளை ஒரு 50 minute சப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள். எஸ்எம்சி செட்டப் வந்துச்சுன்னா நீங்கள் செல்லு தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது பேங்க் நிஃப்டிக்கான வியூ. நாளைக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எல்லாமே, எத்தனை செட்டப் நான் சொல்லியிருக்கேன், எத்தனை சக்ஸஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ நான் நிஃப்டிக்கெலாம் சொன்னது இந்த 1 hour சப்ளைலேருந்து சேம் இன்ஃபி சார்ட் மாதிரியே இருக்குது. ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், அக்ரெசிவாக போகிறவங்க கூட போகலாம், சின்ன ஸ்டாப் லாஸாக இருந்துச்சுனாங்கிற ஒரு வார்த்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் நம்ம வீடியோவில் போய் லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள். மார்க்கெட் இதே இன்ஃபியும் ஒரு சார்ட்டை நான் வியூ பண்ணி இந்த மாதிரி ஃபாலோ ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா மார்க்கெட் எப்போதுமே ஹிஸ்ட்ரி தான் ரிப்பீட் ஆகும் அகெயின். நான் அதை வச்சு தான் சொல்கிறேன். சேம் அதே மாதிரியே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சப்ளையில் ட்ரிகர் ஆகி டைரக்ட் ஃபாலு. இன்னும் டார்கெட்டை வந்து ரீச் பண்ணணும். அதோட கண்டினியூஷன் ட்ரேட் தான் நான் மண்டே சொல்லியிருக்கிறது சைடுவேஸ்க்கு. ஸோ நீங்கள் இதே மாதிரி ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் அப்படியே உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிடும். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் ரெகுலராக உங்களுக்காக வீடியோ வரும். ஸோ அங்கே ஓட் பண்ணவங்க எல்லாமே இங்கே ஒரு லைக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ரெகுலராக உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிஃப்டி சைட்வேஸு, பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, ஃபாலு, 5 minute சப்ளை, 50 minute சப்ளையில் ஃபோக்கஸ் ஆன் செல் மட்டும்தான். இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான வியூ மண்டே. ஓகேவா? இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் வந்து டே டைம் ஃப்ரேமோட சப்ளையில் ரிலையன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த பிளாக் லைன் மேலே போகிற வரைக்கும் நீங்கள் செல்லு மட்டும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த டேயில் மார்க்கெட் செல் ஃபால் ஆச்சுன்னா அடுத்த இந்த டே வரைக்கும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பிளாக் லைன் வரைக்கும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாக் லைன் மேலே போகாத வரைக்கும் மார்க்கெட் ரிலையன்ஸ் வந்துட்டு செல்லு தான். ஸோ இது ரிலையன்ஸ் வந்துட்டு செல்லு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நிஃப்டியுமே நல்ல ஃபால் இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னா ஸோ ரிலையன்ஸ் நல்லா ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வியூவு.
ஸோ இது ஓவராலாக இது வியூவாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஒரு இன்ட்ராடேயில் செல் செட்டப் கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு வாங்க இந்த பிளாக் லைன் மேலே போகிற வரைக்கும். ஓகேவா? ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸ் பேங்க் இதுவுமே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் செட்டப் தான். ஒரு ஓவராலாக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் 5 மினிட்ஸில் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி இந்த பிளாக் லைனுக்கு வரணும். என்னோடய ஃபஸ்ட்டு வியூ வந்துட்டு டவுன் சைடு தான். டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த டிமாண்ட் வரைக்கும் வரதுக்கு. செகண்ட் வியூ வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் பிரேக் அவுட் பண்ணி இந்த பிளாக் லைன் இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்ப்போம். இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் செட்டப்பு ஆக்சிஸ் பேங்க்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இன்ட்ராடே ஸ்டாக்ஸு ரெகுலராக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பார்க்காதவங்க நம்ம வீடியோ சேனலில் இருக்கும், பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ மாருதிக்கு நம்மளோட சப்ளை வந்து ட்ரிகர் ஆகலை. ஸோ எக்ஸாக்டாக சப்ளை ட்ரிகர் ஆகாமல் ஜஸ்ட் லிக்விடிட்டியை மட்டும் ஸ்வீப் பண்ணிவிட்டு ஃபால் ஆகிடுச்சு, என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு நான் சொல்லியிருப்பேன் எக்ஸாக்டாக. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இங்கேருந்து மார்க்கெட் அன்றைக்கி மேலே போயிடுச்சு. நான் சொன்ன அன்றைக்கி இந்த கீழே வரல. இங்கே அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்துச்சு, இம்பல்சிவாக வந்துச்சு. இம்பல்சிவாக இருந்தாலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆஃப்டர் லிக்விடிட்டி ஸ்வீப்பு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் தான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 1 ஹவர் சப்ளை டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் ட்ரிகர் ஆகி சப்ளை வரைக்கும் டேரெக்டாக போச்சு. ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ரெகுலராக வீடியோ பாருங்கள். நான் போடுற அந்த ஆர்டர் பிளாக் அண்டு ஜஸ்ட்டு உங்களோட அனலைசஸ் மேட்ச் பண்ணி ட்ரா பண்ணி உங்களோட சார்ட்டில் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு HCL டெக்கு பார்க்கலாம். HCL டெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1 ஹவர் சப்ளை. ஸோ ஒரு கேப் அப் ஆச்சுன்னா இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகி அகெயின் இந்த பிளாக் லைன் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது HCL டெக்கு ஐடி செக்டாரே ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே எப்படி ரிலையன்ஸ் ஒரு டே டைம் ஃப்ரேமோட சப்ளையில் இருக்கோ ஜியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே டைம் ஃப்ரேமோட சப்ளையில் இருக்குது. அகெயின் இது ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா அகெயின் இது டே டைம் ஃப்ரேம் டு டே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது இவ்வளோ தூரம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுவும் ரிலையன்ஸுமே கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா அகெயின் இன்ட்ராடேயில் ஒரு செல்லுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா BPCL. ஓகே, BPCL வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லியோட டிமாண்ட் ட்ரிகர் ஆகி டே டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து அகெயின் டே டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா அது ஸ்டாப் லாஸு. ஸோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ஓவராலாக ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுறவங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் இந்த சப்ளை வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 40%, 30, 39, 40% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு கீழே போச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸாக அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. BPCL ஒன்லி ஃபார் லாங் டைம் தான். இது இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார் லாங் டைம் செட்டப் தான். மற்றபடி ஒரு நல்ல ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா நான் டெலகிராமில் சார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். 3 days டைம் இருக்குது, நான் அனலைஸ் பண்ணுவேன். ஏதாவது சார்ட் இருந்துச்சுன்னா நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்லையுமே நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. ஓட் பண்ணவங்க எல்லாருமே நம்ம யூடியூப் சேனலுக்கும் வந்துட்டு ஒரு லைக்கை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் பாய். மண்டே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.